நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், மாஞ்சோலை விவகாரம் அங்கே வாக்கு இருக்குது, அங்கே மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்ற மாதிரி வந்திருக்கு. எஸ்ஐஆரில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் 70-75 லட்சம் பேருக்கு மேலே வாக்கு இல்லை. அதனால் நம்ம அது கிடைக்கணும்னு தான் போராடுறோம். மறுபடியும் தேர்தல் ஆணையத்திட்டம் முறையிடுறோம். அந்த காலத்தை கொஞ்சம் நீட்டிங்க. ஏன்னா தகுதி இருந்தும் வாக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா? இப்போ இறந்தவர்கள் வாக்கு அது அப்படியே இருக்குது, அதை நீக்கணும்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஒருத்தருக்கு 2 இடத்துல வாக்கு இருக்குது, அதை நீக்கணும்னு தான் சொன்னீங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்களை முறையாக வாக்கு செலுத்திட்டு இருக்கவங்களையும் நீக்கிட்டே அதில். இப்போ அதனால் மாஞ்சோலையில் இருக்கிற அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வாக்கு இருக்குது, ஆனால் நீக்கப்பட்டிருக்குங்கிறதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம பிள்ளைங்க பேசுனாங்க. அப்போ அதை போய் நம்ம அதில் என்ன கருத்து சொல்கிறீங்க? மகளிர் தினம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சிறுமியை பாலியல் அது 8 வயசு சிறுமியை ஒரு பாலியல் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்வு இன்னைக்கு தான் அந்த பசங்க அதிகபட்சமாக இந்த வன்கொடுமை ஏற்கனவே 2 வயது சிறுமியை திமுக வன்கொடுமை விமானத்தில் ஒரு விமான பணிப்பெண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் ஏற்படலாம் நிறைய செய்திகள் வந்துச்சு. இப்படி தொடர்ந்து இந்த ஆட்சியில் அப்படிதான் இருக்கா, இல்லை ஏற்கனவே இந்த சம்பவங்கள் தெரியாமல் இது அதிகமாக தெரியுதா அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும். 2 கட்சியிலையுமே இவங்க அண்ணா பல்கலைக்கழகம்னா அவங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பாங்க. இது கூடுதலாக இருக்கிறது காரணம் தங்கச்சி. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கணக்கில்லாத சகிக்க முடியாத அளவிற்கு மது நிறைந்த மாநிலமாக ஆயிடுச்சு. திரவப்போதையும் திடப்போதையும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள்லாம் அவங்களுக்கு கஞ்சா அபின் கொக்கைன்னு எல்லாம் தெரியுது. கஞ்சா சாக்லேட்டே பள்ளிக்கூடத்தில். என்னுடைய தங்கைகள் தம்பியெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்கல்ல, அவங்க அழுகிறதே நம்ம பிள்ளைகளெல்லாம் இந்த போதையோடு தான் உள்ளே வருது. படிப்பு என்ன படிப்பிக்கிறதுன்னு கேட்டு அழுததெல்லாம் இருக்குது. இப்போ நாங்குநேரி படுகொலையாகட்டும், எந்த ஒரு செயலை செய்கிறவனும் நிறைந்த போதையில் தான் செய்கிறான். சராசரி மனநிலையில் யாரும் அதில் ஈடுபடலை. உங்களுக்கு தெரியும். இப்போ விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு போதையில் தான் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த போதையை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குங்கிறதும் சமூக ஒழுங்குங்கிறதும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப பிழையானது. அது ரொம்ப பிழையானது. அது அந்த சமூகத்தில் போய் நீங்கள் என்ன நினைக்கணும், இவ்வளோ நிறைஞ்ச போதை இருக்கிற இடத்துல குறைந்த அளவு குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் மகிழ்ச்சி அடைந்துக்கணும். அப்படிதான் இருக்குது. இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதை ஒழிக்கணும், இது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இது மாறி இந்த 2 கட்சிகளும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவங்க ஆட்சியில் இல்லாத போது இவங்கள சொல்கிறதும், இவங்க ஆட்சியில் இல்லாத போது அவங்கள சொல்கிறதும். அதாவது தங்கச்சி, எந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கோ அப்போ மக்கள் நலனில் அக்கறை செலுத்த முடியாதுங்கிறான். சட்டம் ஒழுங்கையே சரி பண்ணிக்கிற முடியல அப்படின்னா மற்ற ஒழுங்கை எப்படி சரி பண்ணுவீங்க? எது ஒழுங்காக இருக்கும்? எது ஒழுங்காக இருக்கும்? அப்போ அது பச்சை குழந்தைகளுக்கு நான் சொல்ல, பச்சை அது இப்போ எரிசுறது பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை குழந்தைக்கும் பாலியல் தொல்லைன்னு சொன்னல, இதுதான் அது. நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு கட்சி, ஒரு நேர்மையான கட்சி, உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிற, தூய கொள்கை நிலைப்பாடு இருக்கிற கட்சி எதுக்கு அணி சேர்க்கணும்? நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வழியை இந்த ஆட்சி தொடரணும்னு நீங்களாக இது தொடரட்டும், இது நடரட்டும்னு சொல்கிறீங்களே ஒழிய மக்கள் மனதார நினைக்கட்டும் இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களாக விளம்பரப்படுத்திக்கிறீங்க, உளவியலாக தயாரிக்கிறீங்க. அது ஆங்கிலத்தில் மைண்ட் செட்னு சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே. வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை, அப்புறம் குடும்ப தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபா வங்கியில் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி உட்காந்து 2 பேரும் இவங்க 5 வருஷம் அவங்க 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பயம் இல்லாமல் எப்படி? நான் வீரன் தனியாக தானே சண்டைக்கு போவேன். மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்கள். நாங்கள் எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை.
எங்களுக்கு வந்து கருத்து தான் இருக்குது. நாங்கள் வந்தால் இப்படி செய்வோங்கிற சொல்கிறத தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் நாங்கள் தனித்து நிற்கிறோமே, நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையாக நேசிக்கிறோம். அதனால என் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சரி, அப்படி நீங்கள் பெற்ற வெற்றியால் இந்த நாடு மக்களும் பெற்ற நன்மையை சொல்லுங்கள். கூட்டம் சேர்த்து வென்றீங்கல்ல, செஞ்ச நன்மையை சொல்லுங்கள். போன தடவை இதே கூட்டத்தோடு தான் நின்னீங்க, இப்போ கூட 2 பேரை சேர்த்துருக்கீங்க. அப்படிதான், அதுதான் கேட்குறீங்க. நீங்கள் 21 இருந்தது 22 ஆயிருக்கு. அப்படின்னா போன தடவை இருந்தது இப்போ கூடுதலாக பயம் கூடி இருக்குன்னு தான் அர்த்தம். வேறு இல்லை அண்ணன் வந்து இந்த மாதிரி முறையை நான் வந்து வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்சியே கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வியாபாரம். இது வந்து மக்களுக்கு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவோம்ல, இப்போ நீங்கள் இது வாங்கினா அந்த மாதிரியான ஒரு திட்டம். அது என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஆடி தள்ளுபடி மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் இந்த எரிகாற்று உருளையே எங்கேருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க, அதில் ஒரு நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும். அதில் இழப்பீங்க, அதில் எத்தனை ஆயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி இருக்குது. என்ன சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம், மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு வந்து ஏலத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போகிறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க, மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கடந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடாக இருக்குல்ல மின்கட்டணம். அப்போ அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதில் வரியை ஏற்றிடுங்க, சொத்து வரியை ஏற்றிடுங்க. அதை ஏற்றிட்டு கணக்கில்லாமல் ஏற்றி சகிக்க முடியாத, வாழ முடியாத நிலக்கடிக்கு தள்ளிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைக்க பார்க்குறீங்க. இது சரியான ஆட்சி முறையான ஒரு அறிவு சமூகம் வந்து சிந்திக்கணும். இது எங்கே போகும்? இவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2000 கொடுக்குறாரு, நான் வந்து 2500 ரூபா கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி, இப்போ நான் இப்படி கையேந்துறேன், பிச்சைன்னு சொல்கிறீங்க. நாடே கையேந்தினா எப்படி அது பிச்சை இல்லாமல் இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போகிறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது. இப்போ 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேலே விழும்? இந்த வட்டி சுமை யார் மேலே விழும்? மக்கள் மேலே. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்கே நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, இப்போ நேபாளில் நடந்த மாதிரி. அப்படி இங்கே வந்தால் அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம், அப்போ எவ்வளோ பெரிய துணை கண்டது நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதில் ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தாங்களே வருவாய் ஈட்டிக் கொள்கிற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போகிற பெண்ணுக்கு 1000, படிக்க போகிற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்போ 2000 கொடுக்குறேன்றீங்க. படிக்க நீங்கள் போகும்போது 1000 கொடுத்துட்றோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டிங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ படிச்சுட்டு நிற்கும்போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால இது வந்து கொடுமையான ஆட்சி முறை, இது மக்களை ஏமாற்றுவது. இது வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சொல்லும்போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தையை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போகிறது வந்து சரியில்லை. நீங்கள் அவரே இப்போ 2 கட்சியும் சாராயம் வச்சுருக்கு. என் தம்பி வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் மகளிர் நலங்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க?
சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல, இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன். மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காம சட்டம் ஒழுங்குங்கிறது வெட்டி பேச்சு, அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்க அங்க போய் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய்ன்னு பாடினீங்க, 10 ரூபா கூட்டி வித்துட்டாங்க, ஏத்தி வித்துட்டாங்கிறத சொல்றீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் இலவச பேருந்தெல்லாம் நீங்க எப்படி? நான் உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட ஒன்று கேட்குறேன், நான் இலவசமாக உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சி விட்டு போவீங்களா? மனச்சான்றுக்கு எதிராலாமல் பதில் சொல்லுங்க. அணைச்சி விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பாக அதை அணைப்பீங்களா? எவ்வளவு எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்போ இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்றேங்கள, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்ப எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமா இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமா எல்லாருக்கும் சமமா இலவசமா இருக்கணும். நீ அறிவை கொடு, எனக்கு அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் பழச்சுக்கிறேன். உயிரை காக்க மருத்துவத்தை தரமா கொடு. நீ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில் படுத்துக்கிறீங்க, நாங்கள் எங்கேயே படுக்கிறது? அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவத்துறைக்கு நீங்க ஒதுக்குற நிதி எங்கே போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், இல்லை மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்க? எப்படி தரம் அங்கே இல்லை? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லையே. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியலன்னா அரசு தோற்று போகுது, கையாளாம போயிருது. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழிச்சு நீங்க வென்று வரீங்க? இப்ப குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதானே, வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பாக இருந்தது அரசியல், லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமாக மாறிடுச்சு. திருப்பி திருப்பி இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி இலவசனா வந்தால் அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்கிறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனால் இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்னு நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்குறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்தில், ஃபின்லாந்து இப்போ முதல் இடத்துக்கு போயிட்டான், தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன், ஒரு அறிவு சமூகமாக உருவாக்கிட்டேன். தரமான சாலை இல்லை போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், உற்பத்தியில் மின் உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். மின் தட்டுப்பாடுன்னே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கா தங்கச்சி? அப்படி ஏதாவது இருக்கா? சாதாரண குடிமகன்லேருந்து பெரிய பெரிய எவனாக இருந்தாலும் ஒரே மாதிரி தரமாக நாட்டின் முதல் அமைச்சருக்கு என் மருத்துவமோ அது சாதாரண மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும், அந்த அளவுக்கு தரம் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுதா? தவிச்ச வாய்க்கு தண்ணி